ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ப்ரப்போசல் எபிசோட் 4. லாஸ்ட்டாக எபிசோட் 3ல் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஷின்னாரிக்கு கண் அடிபட்டு அது வந்து வீங்கின மாதிரி ஆயிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் அவன் ஆஃபீஸ் போகிறான். கரெக்டாக அதே மாதிரி அவன் அந்த கண்ணை மறைக்கிறதுக்காக ஒரு பேட்ச் மாதிரி வாங்குறான். ஆனால் அங்கே யார் அவள் லிஃப்ட்டில் மீட் பண்ணுறான்னா பிரசிடெண்ட், நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ மூஞ்ச நல்லா முடியெல்லாம் முன்னாடி போட்டு மறைச்சிட்டு அவளோட ஃப்ளோர் வந்தவுடனே இறங்கி கொடுக்குறன்னு போயிடுறான். நெக்ஸ்ட் அங்கே என்ன நடக்குதுன்னா, டேஸ்ட் ஈவெண்ட் நடக்குது. அந்த ஒரு ப்ராஜெக்ட் அவள் பண்ணியிருந்தால, ஸோ அந்த ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு 10 பேர் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் யார் செஃப் நல்லா இருக்காங்களோ அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவளோட க்ரஷ் இருக்கான்ல மின்னு, அவனோட டிஷ் தான் வந்து செலக்ட் ஆகும். பிரசிடெண்ட் வந்து செலக்ட் பண்ணுவார். ஸோ அவனையே வந்து அப்பாயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கால, அவள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் போகும்போது யாரை மீட் பண்ணுவான்னா, அஃப்கோர்ஸ் பக்கத்தில் நெய்பர் இருக்கான்ல அவள் பிஏ, அவனை மீட் பண்ணோடனே ஒரு ஹாய் காட்டுவான். ஆனால் அவன் வந்து மதிக்கவே மாட்டான், அவன் பாட்டுன்னு போயிடுவான். அப்புறம் அவன் கூப்பிட்டு வச்சு கேட்பான், என்ன ஒரு ஆய் கூட காட்ட மாட்டிங்களா, ஃப்ரெண்டு தான் இருக்க மாட்டேன் சொன்னீங்க, ஒரு ஆய் கூடமா காட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எதுக்கு தேவையில்லாமல் அன்னெசரியா, இல்லை பரவாயில்ல வேணாம், ஒரு ஹாய் பாய் எதுவுமே தேவையில்ல, நம்ம பாட்டுன்னு நம்ம வேலை போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். என்ன எது போட்டாலும் ஒரு கேட் போட்டுடுறான். மோஸ்ட்டாக பாய்ஸே தானே வந்து பேசுவாங்க, பட் நானே போய் பேசுகிறேன், ஆனால் இந்த பையன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவான். தென் நம்ம ஷின்னாரி அண்ட் அவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளில போவாங்க. ஒரு ஆட் எடுக்கணும் இந்த ஃபுட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே என்ன நடக்கும்னா, அங்கே ஆக்டர்ஸ் வந்து சரியாக ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் குரூப்பே ஆக்ட் பண்ண சொல்லுங்கள், நடிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஷின்னாரி அண்ட் ஒரு 3 பேர் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க 3-4 பேரும் வந்து ஆக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபில்ம் ஷூட் பண்ணிட்டு வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் அந்த இடத்துல யார் வருவாங்கன்னா, இவங்க ஷூட் பண்ணுற இடத்துல பிரசிடெண்ட்டோட தாத்தா அவர் வருவார். ஸோ இவ வந்து அவர்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும், அதாவது காட்டக்கூடாது நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடுன்னு என்ன பண்ணுவான்னா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே உட்காந்துருவான். அங்கே யார் அவளுக்கு கால் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோ கால் பண்ணுவார். அவருக்கு என்னென்னா இந்த தாட்ஸே ஓடிட்டுருக்கோம். ஐயோ இவளுக்கு கண்ணில் அடிபட்டது, என்ன ஆச்சு, எப்படி இருக்கா, என்ன பண்ணுறது, இப்போ நம்ம ஃபோன் பண்ணி எப்படி அவட்ட கேட்குறதுன்னு சொல்லிட்டு தயங்கி அவனும் ஃபோன் பண்ணி இன்றைக்கி வந்து என்ன நாள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேட்பான். என்ன நாள், நம்மளோட ஃபேக் ஆனிவர்சரி டேட் தானே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். ஆமாம் பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்கே. ஸோ இப்போ எங்கள் தாத்தாக்கும் அது தெரிஞ்சதுனால காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு, நம்மளை வந்து எங்கன்னா வெளில போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஐயோ நான் பிஸ்னஸ் ட்ரிப் வந்திருக்கேனே, என்னால் இப்போ எங்கேயும் வர முடியாதே அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே பரவாயில்ல. அப்புறம் லாஸ்ட்டாக அவன் என்ன கேட்பானா, சரி உன் கண் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, கண் பரவாயில்ல இப்போ பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருவாங்க. அவனுக்கு என்னென்னா, அவனுக்கே தெரியாமல் கொஞ்சமாக அவன் மேலே ஃபீலிங்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவன் கன்சர்ன் பண்ணுறான், அவளுக்கு எதனா ஆச்சுன்னா உடனே பதறான். ஸோ அவன் ஃபேஸ்லேயே அது தெரியுது. இங்கே என்னென்னா, இவன் பாத்ரூம்லேயே இருக்கான்ல, வெளில அவங்க தாத்தாவுக்கு வந்து வயிறு கலக்கி இப்போ நான் பாத்ரூம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அந்த இடத்துல ஷின்னாரி கூட ஒர்க் பண்ணுறாருல, அவர் வந்து சொல்கிறாரு, உள்ளே வந்து ஷின்னாரி தான் இருக்கா, நான் கதவு தட்டுறான், அவன் வெளில வருவான்னு சொல்லிட்டு கதவு தட்டி, ஷின்னாரி இங்கே பாரு, இந்த மாதிரி பிரசிடெண்ட்டோட தாத்தாவுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணுமா, சீக்கிரம் வெளில வா அப்படின்னு. இவன் எப்படி வெளில வருவா, வெளில வந்தால் தான் பார்த்துருவாங்கல்ல. இவன் என்ன பண்ணுவான்னா உள்ளே இருப்பான். ரொம்ப நேரம் கதவு தட்டிகிட்டே இருப்பாங்க. தென் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபோர்ஸில் கதவை தள்ளுவான். அவர் தெரியாமல் போய் விழுந்துருவார். அப்படியே அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். தென் வந்து அவர் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா முடிய நல்லா மறைச்சிக்கிட்டு வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. எங்கேயோ போ, நீ என்னை இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு காரில் ஏறி போயிடுவார். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயினை பற்றி கவலை இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ என்ன பண்ணுவான்னா, மெடிக்கல் ஷாப் போயிட்டு இருக்கிற எல்லா திங்ஸ், அதாவது எல்லா மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கூட அந்த ஐ பேக் போடுவாங்கள்ல அந்த மெடிசனும் வாங்கி எடுத்துகிட்டு வந்து, இந்த மாதிரி எங்கள் தாத்தா வந்து கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி தான் அவன் கொடுப்பான். அவன் உடனே ஐயோ தேங்க்யூ கம்சாம் இதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பான். ஆக்சுவலி அவன் எதுக்கே வந்திருப்பான்னா, அந்த கண் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம இப்போ வந்து ஐடென்டிட்டி காட்டக்கூடாது அப்படின்றதுனால ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டு ஹுட்டி போட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு
தான் அவன் வந்திருப்பான். கேட்டால் வந்து நான் டெலிவரி பண்ண போகிறேன், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற சிக்கனையும் வந்து அவன்கிட்ட கொடுத்துருவான், இந்தாங்க சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளில போவான். ஏன்னா அவங்க தாத்தா வந்து என்ன சொல்லுவார்னா, உங்களால் ஆனிவர்சரி எனக்கு தானே போக முடியல, இன்றைக்கி போயிட்டு வெளில டேட் சும்மா போயிட்டு எதனா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. இவனும் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பான். அவளே கேட்பா, ஃபேக்காக தானே பண்ணுறோம், சும்மா நம்ம எங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்திருக்கலாம்ல, எதுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் தாத்தாக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே போகும், ஸோ நீ ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனாக செலக்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸாக அவளுக்கு தருவாங்க. லாஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ் போடுவான், இவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஓகே இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஆனால் என்ன ஆகும்னா அவளுக்கு வந்து அந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அவள் கேட்பா, அங்கே அவன்கிட்ட சொல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுறவங்கிட்ட கேட்பா, சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இதான் சைஸ் இருக்குன்னொன்னே அவளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அவள் போட்டு கிளம்பிடுவான் அங்கேருந்து. தென் அவங்க அங்கேருந்து எங்கே போவாங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க சாப்பிட்றதுக்காக. அங்கே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவளுக்கு அப்போ கூட ஒரு ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுளாகவே இருப்பாள், என்னடா டைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டே இருக்கும்போது பர்ஸு கீழே விழுந்ததுனால அந்த பர்ஸ் எடுக்க கீழே குனிவா, அவ்வளோதான் பின்னாடி வந்து என்ன சொல்கிறது, ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிரும். ஸோ வந்து இவனுக்கு அந்த சவுண்டு கேட்டோடனே ஐயோ, இவங்க 2 பேருமே ஷாக் ஆகிடுவாங்க. அந்த டைமில் கேக் வேறு எடுத்துகிட்டு வருவாங்க செஃப்லாம், ஏன்னா இவங்க ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக. ஸோ இவன் டக்குன்னு அவள் பின்னாடி வந்து நின்றுட்டு வந்து கவர் பண்ணிப்பாள். இவளுக்கே ஒரு மாதிரி ஐயோ பரவாயில்ல பார்த்துக்கிறானே அப்படின்றாயிடும். அப்புறம் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுவானா, உட்கார வச்சுட்டு போய் அவனோட ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அவன் ஜாக்கெட் போட்டுட்டு வெளில 2 பேரும் போவாங்க. ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் எப்படி சொல்கிறது, 2 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லவ் வர ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்கள்ல, அவள் கூட வந்து அவள் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்லேயே இன்னொரு புதுசாக ஒரு பையன் வருவான். அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட அட்டாச் ஆக ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் வந்து நல்லா பேசுவான், கொஞ்சம் உண்மையாக சொல்லலாம் வழிவான். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு கிஃப்ட் வேறு கொடுப்பான், நீங்கள் தான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லேம்ப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேம்பை வந்து அவள் அப்படியே வச்சுட்டு அவள் பாட்டுன்னு போயிடுவாள், அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணாமல். தென் இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினா அவளை வீட்டில் விட்டுட்டு அவன் போவான். போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் கார்லேயே வந்து நம்ம ஹீரோயினோட பர்ஸ் இருக்கும். ஸோ வந்து அது திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக திருப்பி அவள் வீட்டுக்கிட்ட போயிட்டு கால் பண்ணுவான். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டாண்ட யார் வருவாங்கன்னா மின்னு வருவான். மின்னு யார், ஷினாரியோட க்ரஷ்ஷு. அவன் வருவான். அவன் வந்துட்டு கரெக்டாக அவன் வரான். அங்கே வெளில யார் வருவானா, நம்ம ஷினாரியும் வந்து அங்கே கடையில் இருக்கிற வேஸ்ட்டு அந்த என்ன சொல்லுவாங்க குப்பைலாம் வந்து தூக்கி போடுறதுக்காக வெளில வரும்போது இவன் பார்க்குறான், இன்னும் மின்னும் இங்கே இருக்கான், ஷினாரியும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா, ஷினாரி மின்னு பேசிட்டு ஷினாரி சொல்கிறான், மின்னும் எப்போ வந்த உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பையை போடுறதுக்காக இவன் வரான். பட் நம்ம ஹீரோக்கு என்னென்னா, ஷினாரி ஏன் வந்து கிம்ஷம்மி வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த ஃபேஸ் பார்த்த உடனே இவனுக்கு ஏதோ சம்திங் ராங் தெரிஞ்ச உடனே அந்த பர்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளோட ஐடென்டி கார்டு என்ன இருக்குன்னா, ஷினாரி அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது அது அப்படியே இருக்குது, ஃபோட்டோவும் இருக்குது. இவன் அவ்வளோதான், இப்போ தான் அவனுக்கு எல்லாமே புரியுது. ஓகே, அப்போது கிம்ஷம்மிலாம் யாரும் கிடையாது, ஷினாரி தான் அது, அதனால தான் வந்து நம்மகிட்ட ஐடென்டிட்டி மறைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுது. இவன் அதை கூட நம்பாமல் உடனே கால் வேற பண்ணுறான் அந்த கிம்ஷம்மிக்கு. ஆனால் ஷினாரி தானே எடுப்பான். ஷினாரி எடுத்துகிட்டு ஹலோ எப்படி செய்யோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனால் எதுவுமே பேச முடியல. ஓகே, கன்ஃபார்மே பண்ணிடுறான் ஷினாரி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை.